காலை வேளையில் உங்களை ஆண்டோடைய நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். குளோபல் ரிவைவல் அலையன்ஸின் பைபிள் ஃபேமிலி ஃபெல்லோஷிப் இந்த தளத்தில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றும் ஒரு காணொலியை நாம் காணலாம். அன்பானவர்களே, கணவன் மனைவி உறவு எப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறது? இந்த காலை வேளையில் பிரசங்கி 3ஆம் அதிகாரத்தில் ஒரு வாக்கியத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். 11ஆம் வசனம் இப்படி கூறுகிறது: அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார், உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான். மகிழ்ச்சியாய் இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன். அன்றியும் மனுஷர் யாவரும் புசித்து குடித்து தங்கள் சகல பிரயாசத்தின் பலனையும் அனுபவிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். தேவன் செய்வது எதுவோ அது என்றென்றைக்கும் நிலைக்கும் என்று அறிவேன். அதனோடு ஒன்றையும் கூட்டமும் கூடாது, அதிலிருந்து ஒன்றையும் குறைக்கவும் கூடாது. மனுஷன் தமது சமூகத்தில் பயந்திருக்கும்படி தேவன் இப்படி செய்து வருகிறார். சகலத்தையும் அவரே நேர்த்தியாய் அதினதின் காலத்திலே செய்கிறார். இங்கே தேவன் செய்வது எதுவோ அது என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும், என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். அவர் அதை குறித்து சொல்லும்போது அதனோட ஒன்றையும் கூட்டவும் கூடாது, அதிலிருந்து ஒன்றையும் குறைக்கவும் கூடாது. கணவன் மனைவி இருவரும் மகிழ்ந்திருக்கும்படி, சேர்ந்திருக்கும்படி அவர்கள் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். பிரிந்திருக்க அல்ல, சண்டையிட அல்ல. அதற்காக அவர் மனிதனை உருவாக்கினார். எப்படி உருவாக்கினார்? மண்ணினாலே உருவாக்கினார். ஜீவ சுவாசத்தை நாசியில் ஊதி ஜீவ ஆத்மாவாக மனிதனை ஏதேனிலே ஆதாமை உருவாக்கினார். மனிதன் தேவனிலிருந்து ஜீவ ஆத்மாவானவன். இதை நம்ம மறந்து போகக்கூடாது. நான் மனிதன் தேவனுடைய சாயலிலே ரூபத்திலே உருவாக்கப்பட்டிருக்கிறோம். தேவனாலே உருவாக்கப்பட்டிருக்கிறோம். குரங்கிலிருந்து மனிதன் வந்தவன் அல்ல. அந்த ஆய்வு நிரூபிக்கப்படவே இல்லை இன்று வரை. நிரூபிக்கவும் முடியாது. அப்படி இருக்கும்போது தேவனிலிருந்து மனிதன் உருவானான். தேவனே மனிதனை மண்ணினாலே சரீரத்தை உருவாக்கி தமது சுவாசத்தை ஜீவ சுவாசத்தை ஊதி ஜீவாத்மாவானான். அப்போ தேவனிலிருந்து மனிதன் உருவானான். இதை ஆதியாகமம் 2:7 வாசிக்கிறோம். ஆதியாகமம் 2:20 முதல் 24 வரை ஏவாள் எப்படி உருவானாள் என்று அந்த வரலாறு கூறுகிறது. அது கதையல்ல, அது வரலாறு. அவர் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை செய்கிறார். எப்படி உருவானாள்? அதாவது ஆதாமிலிருந்து தேவனாலே ஏவாள் உருவானாள். ஆதாமிலிருந்து தேவனாலே ஏவாள் உருவானாள். ஏவாளை உருவாக்க ஆதாமிலிருந்து ஒரு எலும்பை எடுத்தார். அதைத்தான் ஆதாம் ஏவாளை முதலாக பார்த்த உடனே அவர் சொன்ன வார்த்தை, என் எலும்பின் எலும்பும் என் மாமிசத்தில் மாமிசமாயிருக்கிறார். மை போன் ஆஃப் போன், மை ஃப்ளஷ் ஆஃப் ஃப்ளஷ். அந்த வார்த்தையில் எவ்வளோ உண்மை இருக்கு தெரியுமா? ஏவாள் சொல்லல, ஆதாம் தான் சொன்னான். இவள் என் எலும்பின் எலும்பும் என் மாமிசத்தில் மாமிசமும். நான் தான் அவள், அவள் தான் நான் என்று சொல்லுகிறான். எப்போ சொன்னா? எப்போது
தேவன் ஏவாளை ஆதாமனுடைய கண்களுக்கு முன்னாக கொண்டு வந்தாரோ, அல்லது ஆதாமுக்கான துணையை கடவுள் ஆதாமுக்கு காண்பித்த போது, இதுதான் உன்னுடைய துணை என்று உறுதி செய்து அவள் கண்ணிலே காட்டின போது அவன் உணர்ந்தான், இவள் என் எலும்பின் எலும்பும் என் மாமிசத்தின் மாமிசமாயிருக்கிறாள். நீங்கள் இந்த பிரசங்கி சொல்லுவதை நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். என்ன கவனிக்கணும்? பிரசங்கி சொல்கிறாரு, அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிறார், உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். உள்ளத்திலே என்றால் ஆத்துமாவிலே. உலகம் என்றால் என்ன? கணவனுக்கு மனைவி உலகம், மனைவிக்கு கணவன் உலகம், அவ்வளோதான். அந்த ரெண்டு பேருடைய அந்த உலகத்திற்குள்ளே மூன்றாவது ஒரு மனிதனுக்கு இடம் கிடையாது, ஒரு மனுஷிக்கு இடம் கிடையாது. கணவன் மனைவி உறவுக்குள்ளே மற்றொரு மனிதன், ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ உள்ளே நுழைவதற்கு இடமே கிடையாது. அந்த உலகம் அவர்களுடைய உலகம். அந்த உலகத்திலே அவர்கள் மிக மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆகையினால தான் ஆண்டவர் சர்வ வல்லவர் ஆதாமை ஏதேனிலே கொண்டு வந்து வைக்கும்போது அந்த ஏதேனை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். இப்போ ஆதாமினுடைய விளைநிலம் அவனுடைய கரங்களாலே பண்படுத்தவும் காக்க வேண்டும். ஏவாளுடைய விளைநிலம் அவளுடைய கைகளாலே, அவளுடைய கரங்களாலே பண்படுத்தவும் காக்கவும் வேண்டும். குடும்ப வாழ்க்கையில் பொறுப்பு இருக்கிறது. என்ன இருக்கிறது? பண்படுத்தவும் காக்கவும் வேண்டும். ஒருவரை ஒருவர் பண்படுத்தணும், ஒருவரை ஒருவர் காக்க வேண்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும். திருமண வாழ்விலே, இல்லற வாழ்விலே மகிழ்ச்சியாய் வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய மகா பெரிய விருப்பம். அதுதான் அவருடைய பிரதானமான விருப்பமும் இறுதியான விருப்பமும் கூட. ஆனால் இன்றைக்கு கணவன் மனைவிக்குள்ளே ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளுகிறதில்லை. புரிந்து கொள்ள முடியாமல் இச்சை, ஆசை, அதீத ஆசை, எதிர்பார்ப்பு, அதிகமான எதிர்பார்ப்பு, தகுதிக்கு மீறின எதிர்பார்ப்பை ஒருவருக்கு ஒருவர் எதிர்பார்க்கிறோம். எப்படி என்றால், படைக்கும் போதே ஆதாம் உருவானான், ஆதாமிலிருந்து ஏவாள் உருவானாள். ஆதாம் உருவாகும் போது 100%, ஏவாள் உருவாகும் போது அந்த ஆதாம் 50 குறைக்கப்பட்டு ஏவாள் 50 உருவாக்கப்பட்டு இருவரும் திருமணத்தில் இணைந்து ஒரு மனிதனாக மாறினார்கள். அப்போ ஆதாம் குறைக்கப்படும் போது அவனுடைய சுவாபங்கள் பிரிக்கப்படுகிறது, அதாவது குறைக்கப்படுகிறது. சில சுவாபங்கள் மின்னுகிறது, சில சுவாபங்கள் அது தடுமாற்றத்தை கொடுக்கிறது, குறைவாக இருக்கிறது. அந்த குறைவாக இருக்கிற சுவாபங்களிலே துணையாளர் பொருந்தி நிறைவை கொண்டு வர, 100% கொண்டு வர வேண்டும். கணவனிடத்தில் மறதி அதிகமாக இருக்கிறது என்றால் மனைவி நினைவாற்றல் மிகுந்தவளாக இருப்பாள். கணவன் அதிகமாக பேசாதவனாக இருந்தால் மனைவி நன்றாக பேசுகிறவளாக இருப்பாள். கணவன் நல்ல ஒரு நிர்வாகியாக இருந்தால், பணம் சம்பாதிக்கிற ஒரு திறமைசாலியாக இருந்தால் மனைவி வீட்டை கட்டுகிறவளாக இருப்பாள். இருவரும் ஒவ்வொரு துறையிலும் அவர்கள் சிறந்து விளங்குவார்கள். சிறந்து விளங்காத, மின்னாத பகுதிகளிலே, குறைவாக காணப்படுகிற பகுதிகளிலே நிறைவாக இருக்கிற பகுதியை பெற்றிருக்கிறவர்கள் ஒருவருக்கொருவர் உதவி இப்படி தேவனுடைய நீதியை நிறைவேற்ற வேண்டும். அதைத்தான் அந்த பிரசங்கி இப்படி சொல்லுகிறார், தேவன் செய்வது எதுவோ அது என்றென்றைக்கும் நிலைக்கும் என்று அறிவேன். அவர் அதனோடே ஒன்றும் கூட்டவும் கூடாது, அதிலிருந்து ஒன்றையும் குறைக்கவும் கூடாது. மனுஷன் தமது சமூகத்தில் பயந்திருக்கும்படி தேவன் இப்படி செய்திருக்கிறார். உங்கள் மனைவி, உங்கள் கணவர் உங்களுக்கு கர்த்தர் அருளப்பட்ட பெரிய ஈவு நன்மை. அந்த நன்மையில் சிறந்த பகுதிகளும் இருக்கிறது,
இன்னும் குறைவான பகுதிகளும் இருக்கிறது. சிறந்த பகுதியை நீங்கள் கையாளும் போது துணை தேவையில்லை. ஆனால் குறைவான பகுதியிலே நீங்கள் வேலை செய்யும் போது உங்களுடைய துணையினுடைய ஆதரவு மிக மிக அவசியம். அப்போ குறைவான பகுதியிலே நான் உதவுவதற்கு இணைக்கப்பட்டு இருக்கிறேன். நாங்கள் அப்படி இணைந்து செயல்படும் போது நம்முடைய வாழ்க்கையில 100% வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியும். இப்படி அவர் மனிதன் தமக்கு பயந்திருக்கும்படி இந்த இல்லற வாழ்க்கையில ஒருவருக்கு ஒருவர் அவர்கள் இசைந்திருக்கும்படி அவைகளை பிரித்து வைத்து இணைத்து வைத்திருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ரகசியத்தை புரிந்தவர்களுக்கு இல்லற வாழ்க்கை குட்டி பரலோகமாக இருக்கும். நான் உதவ வேண்டிய இடத்துல கோபப்படக்கூடாது, நான் தயக்கம் காட்டக்கூடாது, நான் எரிச்சல் அடையக்கூடாது. உதவ வேண்டிய அந்த பகுதியில் நான் முழுவதுமாக உதவும் போது ஆண்டவர் நம்முடைய இல்லற வாழ்க்கையில செயலாற்றுகிறார் என்பதை உணர்ந்து நாம் குறைவானவைகளை ஒழுங்குபடுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து செயல்படுவோம். ஆதாமும் ஏவாளும் இப்படி உருவாக்கப்பட்டார்கள். அவர்களில் இருந்துதான் சந்ததிகள் உருவாக்கி வந்தது. நீங்களும் நானும் ஆதாமிலிருந்து வந்தவர்கள், நாம் குரங்கிலிருந்து வந்தவர்கள் அல்ல. ஆதாமிலிருந்து வந்தவர்கள் என்றால் தேவனிலிருந்து வந்தவர்கள். இந்த உணர்வோடு இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய அளவற்ற கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. ஆதாமையும் ஏவாளையும் உருவாக்கும் போது ஆண்டவரே நிரந்தரமான கர்த்தாவை மாற்ற முடியாத ஒரு பெரிய விதியை ஆண்டவரே எங்களுக்கு வைத்திருக்கிறீர், நீதியை வைத்திருக்கிறீர். அதை உணர்ந்து நாங்கள் ஒருவருக்கொருவர் ஆண்டவரை கூடி வாழும்போது குறைவானவைகளை நிறைவாகும்படி ஒருவருக்கொருவர் உதவி அன்பிலே பொருந்த கர்த்தர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.